ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபாரெக்ஸில் இந்த வீக் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபாரெக்ஸில் வந்து நான் 3 ட்ரேட் எடுத்திருந்தேன். என்சிடி யூஎஸ்டியில் ஒன்று, யூஎஸ்டி ஜேபிஒயில் ஒன்று, யூஎஸ்டி கேட் ஒன்று. ஓகேவா, சாரி என்சிடியில் ஏயூடியில் என்ன ட்ரேட் எடுத்தேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வீக்கு ஆல்ரெடி இங்கே ஸ்வீப். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஸ்விங் கேண்டிலும் ஃபார்ம் பண்ணிட்டு நான் இந்த வீக் வந்தது புல்லிஷில் டில் திஸ் ஐஸ். ஓகேவா, எங்கே இது 4 hour இந்த இடத்துல ஆல்ரெடி என் டிஓஎல் இட்டு இருந்தாலும் இவன் பண்ண மேட்ரு எப்படி இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்சிங் கேண்டில் மாதிரியே ஃபார்ம் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் இங்கே டேலேயோ இதுலேயோ ஒரு ஈக்குவலைஸ் மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ கிட்ட போய் இந்த டேவோட ஐயை விட்டோம் தான். ஓகேவா, அதனால நான் அந்த ஐஸ் வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் தட் இங்கே இவ்வளோ பெரிய எஃப்இஜில இருந்து ஈக்குவல் லோஸ் வச்சானா, ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேடு எடுக்கலை. அடுத்து ரேஞ்சிங் கேண்டில் ட்ரேடு எடுக்கலை. நெக்ஸ்ட் இங்கே கட் பண்ணுறான். பண்ணாலும் இங்கே என்ன பண்ணியிருக்கான், எஃப்இஜியை இன்வெர்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இது இத்தனை வாட்டி கட் பண்ணி என்ட்ரி கொடுத்து ஃபக் பண்ணியிருக்கான் ஆல்மோஸ்ட் இங்கே. பட் இந்த இடத்துல ஏன் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்க எஃப்இஜி வரைக்கும் அழகா இன்வெர்ட் பண்ணிட்டான். தென் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அடித்தாலும் கரெக்டாக 2.5 இந்த ஐஸ்க்கு உட்காரு. ஸோ வெரி நெக்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல நான் என்ட்ரியை போட்டு இது கீழே எஸ்எல், இது இந்த ஐஸ் என்னோட டார்கெட். ஓகேவா, ஸோ சம் ஹவர்ஸில் இந்த டார்கெட்டும் நம்மளுக்கு கிளியர் ஆச்சு. இப்படி தான் நான் ஏயூடி யூஎஸ்டி ட்ரேடை நான் ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் யூஜியில் ஒரு ட்ரேடு, யூஎஸ்டி ஜேபிஒயில் ஒரு ட்ரேடு, நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்ரெடி யூஎஸ்டி ஜேபிஒய் இருக்கிறது ஒரு மந்தோட ரேஞ்ச். ஸோ நான் என்ன பார்த்தேன்னா ஹில்ஸை தான் நான் என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. வீக்கில் டேயில் பார்த்தாலும் உங்களுக்கு ஆல்ரெடி சம்மோவ் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா, ஸோ 4 hour ஹை ஸ்வீப் ஆகி இல்லை லோஸும் பிரேக் ஆகிட்டு தென் இவ்வளோ பெரிய எஃப்இஜி இருக்குது. அவன் லிட்ரலி ஒரு எல்லார் தான் வச்சு போயிட்டு இருக்கான். தெரியுதா, மூவும் பெருசாக நல்லா இல்லை. இந்த இடத்துல இந்த ஐஸ் எனக்கு டர்ட்டில் சூப் அண்ட் தென் 15 minute இந்த இடத்துல எனக்கு இந்த 15 minute எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது. பட் இங்கே என்னோட எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணலை. இந்த இடத்துல என் எஃப்இஜி இன்வெர்ட். ஸோ இன்வெர்ட் ஆன உடனே இந்த ஐஸ் என்னோட எஸ்எல், இந்த லோ என்னோட டார்கெட். ஏன்னா இது ஒரு இன்ட்ராடே ட்ரேடு. ஓகேவா, இது டாப்போ பாட்டமோ கிடையாது. அதனால நான் வந்து இன்ட்ராடேவாக முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேடும் அதே மாதிரி தான், சேம் ஸ்டோரி. மந்த்லி ரேஞ்ச், வீக்லி ரிஜெக்ஷன், டே ரிஜெக்ஷன். ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரேடு நான் போன வீக் ட்ரை பண்ணேன், அது எஸ்எல். ஆனால் ரேஞ்ச் ஆகி இங்கே தான் கட் ஆச்சு. ஓகேவா, 4 hour இந்த எஃப்இஜில இருந்து ப்ரைஸ் நல்லாவே ரிஜெக்ட் ஆச்சு. ஓகேவா, 1 hourல இந்த எஃப்இஜி இன்வெர்ஷன் வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகேவா, ப்ளஸ் சிஎஸ்டி அவன் அழகா இன்வெர்ஷன் பண்ணிட்டு இங்கே க்ளோஸ் வச்சான். ஸோ நான் அந்த எஃப்இஜியில் டேக் ஆகி திரும்பி 15 minute ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த கேண்டில் அந்த 1 hour எஃப்இஜிக்குள்ளே வருது. ஸோ வெரி நெக்ஸ்ட் கேண்டில் இந்த 15 minute எனக்கு சிஎஸ்டி. ஸோ க்ளோஸில் என்ட்ரி, மேலே என்னோட ஸ்டாப்பு 1:2 டார்கெட். ஓகேவா, அது கீழே கொஞ்சம் போனால் இருந்தாலும் ஓகேன்ட்டு 1:2 முடிச்சிட்டேன். ஃபியூச்சர்ஸில் நாஸ்டாக்ல நான் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன்ட்டு பார்ப்போம். போன வீக் வந்தது வீக்லி பையாஸ் வந்து பையில் வந்தோம் டில் ப்ரீவியஸ் வீக்கோட ஐஸ், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள. ஓகேவா, ஸோ இதான் நம்மளோட பிளானாக வந்தோம். ஸோ டே பை டே பார்ப்போம் அப்படியே ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே. ஸோ நம்ம ஆல்ரெடி வீக்லி வந்து பயாஸ் வந்து புல்லிஷில் தான் வந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் டிஓஎல் இந்த ஃப்ரைடேவோட ஐஸ், ஃபாலோ த்ரோ இந்த தேர்ஸ்டேவோட ஐஸ். ஸோ 4 hours போய் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இப்போ இந்த இடத்துல என்கியூ இந்த ஐஸை கிளியர் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இன்னும் இஎஸ் இந்த ஐஸை கிளியர் பண்ணல. ஓகேவா, ஸோ லிட்ரலி ஈக்குவலைஸ். ஸோ இப்போ 1 hourல போய் பிளான் என்னன்னு பார்ப்போம். இங்க டிஓஎல் அடிச்சதுனால நம்மளுக்கு இந்த ஐ தான் திரும்பி அகைன் டிஓஎல் நம்மளுக்கு இருக்க போகுது. ஓகேவா, 8 AM. இப்போ என்ன ஐடியா, இந்த 6 AM லோவை டர்ட்டில் சூப் பண்ணிட்டு ஸோ நம்மளுக்கு கீ லெவல் அதே சேம் எஃப்இஜி டில் திஸ் ஐஸ் வரைக்கும் நம்ம லாங்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, ஏன் இந்த லோனா இது நம்மளுக்கு ரேஞ்சு, இதுக்கு கீழே நம்மளுக்கு ஆல்ரெடி மேனிப்புலேஷன் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆகி வந்துருச்சு. ஓகேவா, ஆல்மோஸ்ட் நான் ப்ரைஸ் எல்லாம் இந்த ரேஞ்சு கீழே நான் போகக்கூடாதுன்றது என்னோட ஐடியா. இது ஒண்ணுதான் மேனிப்புலேஷன் பண்ணாம இருக்கிற லெக்கு. ஸோ நான் இங்கே மேனிப்புலேஷனை நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேவா, 10 minute போனாலும் நம்மளுக்கு சேம் அதே தான். இங்கே 15 minute ஒரு எஃப்இஜியுமே இருக்கு. ஸோ சூப் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கு. அண்ட் தென் இது வந்து ஒரு நியூஸ் கேண்டில் வேற. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு டேட்டா கேண்டில் மாதிரி ஆக்ட் ஆகும். இங்கே மார்க்கெட் ஒன்ஸ் ஓப்பன் ஆன வேகத்துக்கு இதை டர்ட்டில் சூப் பண்ணிட்டு புஷ் ஃபுல்லாக கொடுத்துட்டான். ஓகேவா, பட் இதே டைம்ல இஎஸ் அந்த அளவு புஷ் கொடுக்கல. இப்போ நான் இந்த இடத்துல எங்க எக்ஸிக்யூட் பண்ணனா என்ட்ரி, இந்த இடத்துல என் லிமிட் அரௌண்ட் இந்த ஏரியா. இங்க என்னோட என்ட்ரியை போட்டு திஸ் வாஸ் மை ஸ்டாப், இது என்னோட டார்கெட். ஓகேவா, செகண்ட் கேண்டில்லே இங்க என்ட்ரி ட்ரிகர்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் 2 to 3 minutesலயே நம்மளுக்கு டார்கெட்டும் ரீச்டு. தென் கரெக்டா இந்த ரேஞ்சோட ஐய சூப் பண்ணிட்டு ட்ரெண்ட் கீழே கண்டினியூ ஆயிட்டு
டியூஸ்டேக்கு என்ன பிளான்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பயாஸ் புல்லிஷ்ல தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு மண்டேவோட ஐ தான் டிஓஎல் 4 ஹவர்ல போய் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இங்க வந்து இஎஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஐஸை கிளியர் பண்ணிட்டு இங்க நாஸ் இன்னும் கிளியர் பண்ணல. இந்த ஐ இப்ப கிளியர் ஆக போறது இல்ல சோஃபார். ஏன் அப்படின்னா இவன் பிளான் வந்து என்னன்னா இப்போ பிடிஎல் எடுக்க வேண்டியது இவனோட பிளான் ஆயிட்டு இந்த இடத்துல. ஏன்னு நான் சொல்றேன், இவன் இவ்வளவு தூரம் போயிட்டு அவன் இந்த ஐஸை இவன் ஆல்ரெடி இங்க எஸ்எம்டி போட்டான். ஓகேவா? இந்த இடத்துல எஸ்எம்டி போட்டு ஆர்டர் ஃப்ளோ செல்லுல திரும்பிட்டு ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கிளாசிக் பை வீக்கா கூட அமையலாம். ஸோ நம்மளோட டிஓஎல் இந்த லோ, ஓகேவா, மண்டே லோ வரைக்கும் ஆர்எல்ஸ் இந்த 2 லோல எங்க நம்மளுக்கு எஸ்எம்டி வைக்குதோ அங்க இருந்து நம்ம லாங் பார்க்கலாம். ஆர்எல்ஸ் இங்க இருந்து அந்த லோ போற வரைக்கும் ஷார்ட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி ஆர்டர் ஃப்ளோ செல்லுல இருக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு மேனிபுலேஷன் நடக்கணும். எங்க பாசிபிலிட்டிஸ் இந்த ஐ பக்கத்துல இருக்கு. ஓகேவா? சேம் இஎஸ்லயும் இதே ஐ இருக்கு. நெக்ஸ்ட் சேஞ்ச் இன்டு 1 மினிட். இங்க என்கியூ இந்த ஐஸை கிளியர் பண்ணிட்டான். பட் இஎஸ் இந்த ஐஸை கிளியர் பண்ணல. அவன் அந்த கிளியர் பண்ண வேகத்துக்கு மூவ் பாருங்க, சரியான ஒரு இன்வெர்ஷன். நான் இந்த இடத்துல என்ட்ரி போட வேண்டியது, பட் நான் இங்க கால்குலேட் பண்றதுக்குள்ள மார்க்கெட்டு இன்னும் இது கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் இங்க என்ட்ரி போடல. நான் எங்க போட்டேன்னா அடுத்து ஒரு 2 to 3 கேண்டில் இந்த பிரேக் கரெக்டா வரும். இங்க என்னோட என்ட்ரி, இது என்னோட ஸ்டாப், என்னோட டார்கெட் 1:2. ஓகேவா? கரெக்டா அந்த லோ வந்துச்சு. ஸோ இங்க ட்ரிகர் ஆயிட்டு கொஞ்ச நேரத்துல நம்ம டார்கெட்டும் இங்க ரீச் ஆயிட்டு. நான் இப்படிதான் டியூஸ்டே பிளான் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் சி வெனஸ்டே. டியூஸ்டே அந்த ப்ரீவியஸ் ட்ரேட்ல சொல்றப்பே நம்மளுக்கு கிளாசிக் பை வீக் கிடைக்கிற மாதிரி கூட ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு. டியூஸ்டே இந்த இடத்துல எஸ்எம்டி போட்டான். கிளாசிக் எக்ஸாம்பிள் டியூஸ்டே லோ ஆஃப் த வீக். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் மண்டே டியூஸ்டேவோட ஹைஸ். ஸோ 4 ஹவர் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே ஃபுல் பை ஆயிட்டு. ஸோ அப்போ ஆல்ரெடி பிரைஸ் வந்து பிரீமியம்ல இருக்கு. ஸோ நம்ம பையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டில் இந்த எஃப்இஜி வந்து மேனிபுலேட் பண்ற வரைக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த எஃப்இஜி வரைக்கும் ஷார்ட் அடிக்கிறது. 1 ஹவர்ல என்ன பிளான் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு 1 ஹவர்ல நம்மளுக்கு இருக்கிற பிளான் இந்த ஐ இங்க இங்க இது கூட எஸ்எம்டி. நெக்ஸ்ட் சேஞ்ச் இன்டு 1 மினிட். 9:30 பிளே ஆகட்டும். ஒன்ஸ் ஓப்பன் ஆன உடனே இந்த ஐஸ் எனக்கு இங்க கிளியர் தெரியுதா, இந்த இன்டர்மீடியட் ஐஸ். பட் இங்க இஎஸ் வந்து கிளியர் பண்ணல. இது ஒரு எஸ்எம்டி. 15 மினிட்ல இந்த ஐஸ் கூட நம்மளுக்கு எஸ்எம்டி. 5 மினிட்ல இந்த இன்டர்மீடியட் க்ளோஸ் எடுத்துட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். ஓகேவா? ஸோ இதில் நான் எங்கே என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல என்னோட என்ட்ரி, இது என்னோட ஸ்டாப், என்னோட டார்கெட். இப்படி தான் என்னோட என்ட்ரி நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே எனக்கு 2 RR கொஞ்சம் எஸ்எல் இந்த இடத்துல பிரேக் ஈவன் அடிக்க வேண்டியது. பட் ஏதோ லக்கில் இறங்கிட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இவன் இந்த மாதிரி மூவ் கொடுத்துட்டு திரும்பி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்க கூடாது, பொதுவாக வரமாட்டான். ஆனால் இன்னைக்கு இந்த மார்க்கெட் கண்டிஷன்லாம் அவன் வந்தான். ஓகேவா? ஸோ பிரேக் ஈவன் அடிக்காம அப்படியே கீழே விழுந்து என் டார்கெட்டையும் அடிச்சிட்டான். தேர்ஸ்டே என்ன ட்ரேட் எடுத்தோன்றதை பார்ப்போம். தேர்ஸ்டே வந்து நான் ஒரு ஷார்ட் தான் என்ட்ரானேன். அது ஏன் என்ட்ரானேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபுல் புல்லிஷில் இருக்குது. இங்கே நல்ல ஒரு புல்லிஷ் எக்ஸ்பென்ஷன் கேண்டில். நான் இந்த ஐ வரைக்கும் என்னோட டார்கெட் பார்த்தேன். தேர்ஸ்டே இன் 4 ஹவர் என்ன இருக்குது, ஒரு ரேஞ்சிங் கேண்டில். அண்ட் தென் அது ஒரு NY AM-ஓட லோஸ், லண்டனோட லோஸ் எல்லாமே ஈக்குவல் லோஸ் மாதிரி செட்டில் ஆயிருக்கு. ஸோ 4 ஹவரில் இந்த எஃப்இஜிக்கு உள்ளே வந்து பை கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நான் பை இப்போ செட்டப் பார்க்கலான்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன் 1 ஹவர் ஆல்ரெடி ரேஞ்சிங் தான். பட் இங்கே என்ன மேட்ரு அப்படின்னா இங்கே ஒரே ஒரு IFEG மட்டும் இன்வாலிடேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? வேற எதுவுமே இல்லை பை ஆகுறதுக்கு. நான் ஏன் ஷார்ட் எடுத்தேன்னா இது எல்லாமே ஈக்குவல் லோஸ், அதனால அந்த ஒரு ரீசன்காண்டி ஷார்ட் எடுத்தேன். நான் எங்க இருந்து ஷார்ட் எடுத்தேன்னு சொல்றேன். இது ஒரு மேனிபுலேஷன் ஐஸ். இந்த ரேஞ்ச்குள்ள ஒரு ரேஞ்சாவே இருக்கு கேண்டில். ஓகேவா? நான் இந்த எஃப்இஜில ஒரு கண்ணு இருந்துச்சு, இந்த எஃப்இஜி ரீக்ளைம் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதுதான் என்னோட பிளானு என்ட்ரிக்கு. ஓகேவா? லெட்ஸ் கெட் இன் டு 1 மினிட். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே இந்த இது எடுத்துச்சு. ஓகேவா? இந்த மீன் டைம் இங்கே நாஸ் இன்வெஸ்ட் பண்றான், பட் இஎஸ் அரைக்கிறான். தெரியுதா? நம்மளுக்கு ஒரு இன்வெர்ஷன் வேணும்னாலே அட்லீஸ்ட் ஒரு எஃப்இஜியாவது இன்வெர்ட் பண்ணணும். இங்கே ரெண்டுமே கன்செக்யூட்டிவாக இருந்ததுனால நான் இந்த 2 எஃப்இஜியையுமே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? நம்மளுக்கு இங்கே வரைக்கும் இன்வெர்ட்டே பண்ணல. ஆனால் இவன் இன்வெர்ட் அடித்தான், பட் இவன் இன்வெர்ட் பண்ணாததுனால நான் இந்த என்ட்ரி இந்த இடத்துல பிச் பண்ணல. ஓகேவா? பட் அதே மாதிரி இந்த ஐயை இஎஸ் அடிச்சிருக்குல்ல. ஓகேவா? தெரியுதா? இங்க இருக்கு அந்த ஐ. ஸோ செகண்ட் எஸ்எம்டி திரும்பி போயிட்டு இந்த 2 ஐயுமே அடிச்சுட்டான். இந்த இடத்துல இன்வெர்ஷன் கொடுத்துச்சு, பட் எனக்கு இந்த இடத்துல எதுவுமே எஃப்இஜி கிரியேட் ஆகாததுனால நான் போல. இங்கே தான் நான் போனேன். எனக்கு இந்த பாடி க்ளோஸ் பார்த்துட்டு கால்குலேட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு என்ட்ரி இங்கே விழுந்துட்டு. நான் பொதுவாக இந்த மேக்ரோஸ் டைமில் போட மாட்டேன். ஒரு 1 ஹவரோட லாஸ்ட் 10 மினிட்ஸ்லையும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 8 to 10 மினிட்ஸ்லையும் போட மாட்டேன். ஆனால் பட் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரி லோ ரிஸ்கில் ஆட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணேன் 10 AM PO3 ப்ளே ஆகட்டும்ன்ட்டு.
இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு இந்த ஐ விட்டுட்டு வந்துச்சு. ஓகேவா? ஸோ ஐ தாட் இது வந்து ப்ரொடெக்டட் ஹைன்ற மாதிரி. அதே மாதிரி PO3யும் பார்த்தேன், ஓப்பன் ஹை லோன் வந்துட்டு சரின்ட்டு இங்கே இன்னொரு ஒரு கான்ட்ராக்டும் நான் ஆட் பண்ணேன். கொஞ்சம் நல்லா போனால் 2 ஹவராக இருக்கு. அண்ட் தென் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு அப்படியே என்னோட எஸ்எல் அடிச்சிட்டான். தேர்ஸ்டே ஆல்ரெடி புல்லிஷில் தான் முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் டார்கெட், இங்கே கொஞ்சம் ஈக்குவலைஸ் மாதிரி இருக்கு. ஓகேவா? இது செகண்ட் டார்கெட் 4 ஹவரில் பார்ப்போம். அது இல்லாமல் ஃப்ரைடே அதுவுமா சிபிஐ வேற இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து ஒரு டேட்டா கேண்டில் மாதிரி ப்ளே பண்ணியிருந்தேன். 2 விதமாக ப்ளே பண்ணியிருந்தேன். நான் எப்படி ப்ளே பண்ணேன்னு சொல்கிறேன். ஒரு ஐடியா இருந்துச்சு. எப்போனா ஏசியா செஷனில் செல்லு நான் எப்படி பார்த்தேன்னு சொல்கிறேன். ப்ரைஸ் வந்து ரொம்ப ப்ரீமியமில் இருக்கு. இந்த இடத்துல தான் நான் எடுத்திருந்தேன். இந்த ஐஸை இவன் கிளியர் பண்ணிட்டான், அவன் கிளியர் பண்ணல. ஓகேவா? ஃபஸ்ட்டு எஸ்எம்டி நான் பெருசாக நான் போகல. 4 ஹவரில் இந்த ஐயை எடுக்கலை, 1 ஹவர்லையும் எடுக்கலை. ஸோ 15 மினிட் பார்த்தேன். நல்ல ஒரு இன்வெர்ஷன் இருந்துச்சு, க்ளீன் கட் இன்வெர்ஷன். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துலையே நேஸில் என்ட்ரியை போட்டு இந்த இடத்துல என் ஸ்டாப் வச்சு இங்கே நான் என்னோட டார்கெட் பண்ணியிருந்தேன். அவன் லைட்டாக தான் கொஞ்சமாக அந்த இது கேண்டில் போயிட்டு அப்படியே மேலே போய் என் ஸ்டாப் அடித்தான். இதே டைம் இஎஸ்ல இந்த இடத்துல இந்த இன்டர்மீடியட் ஐயை கூட எடுக்கல. ஸோ அகைன் ரீஎன்டர் எங்கன்னா அரௌண்டு இந்த ஏரியான்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த இடத்துல இது வச்சு இங்கே என்னோட டார்கெட் வந்து இந்த லோவோ இருந்துச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக இதுவும் அதே மாதிரி தான் ஒரு ஃபன்னாச்சு. நல்லா போனானா இந்த இடத்துல இந்த டார்கெட் அடிக்கல, தெரியுதா? உடனே மேலே வந்து பிரேக் ஈவன், அடுத்து ஸ்ட்ரெயிட் டு த டார்கெட். ஸோ நியூயார்க்கில் என்ன என்ட்ரி எடுத்தேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஐஸ் கிளியர் ஆயிட்டு. ஓகேவா? அண்ட் தென் சிபிஐயும் இந்த நேரத்தில் வந்துருந்துச்சு. ஸோ நம்ம ஐடியா என்னவா இருந்துச்சுன்னா, நான் வந்து டேட்டா I2 லோ ப்ளே பண்ணலாம் அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? டேட்டா ஐ எது 6 AM கேண்டில், ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். 8 AM கேண்டில் டில் 11 o'clock வரைக்கும் நம்ம டேட்டா ஐ அடிக்கல. ஓகேவா? எப்போ அடிக்குது? இங்கே தான் அடிக்குது. இந்த இடத்துல காட்ட கிளியர் இன்வெர்ஷன். இங்கே ஒரு 5 minute எஃப்இஜியுமே இருந்துச்சு. ஓகேவா? இந்த இருக்கா, இந்த கேண்டில் இங்கே ஃப்ளிப் ஆகுது. ஓகே, 5 minute நான் என்ன பண்ணேன், இந்த ஃப்ளிப்புக்கு முன்னாடியே இங்கே என்னோட என்ட்ரி, இங்கே இல்லை அரௌண்ட் இந்த பிளேஸ் எங்கேயோ நான் என்ட்ரியை போட்டிருந்தேன். ஓகேவா? 3 minute இன்வெர்ஷன் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இங்கே போட்டு இந்த லோ என்னோட டார்கெட். இந்த லோவா இல்லை இந்த லோவா? இந்த லோன்னு தான் நினைக்கிறேன். 52 1 ஹவரில் ஒரு லோ இருக்கும், இருங்கப்பா. இந்த லோ தான். ஸோ இங்கே என்ட்ரியை போட்டு நான் எப்படி இந்த ட்ரேடை ரன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரேடு இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகிட்டேன், ரொம்ப இறச்சான்ட்டு. அவன் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக ட்ராப் ஆகி இந்த 4 hour எஃப்இஜி வரைக்கும் போயிருந்தான். Thank you guys. Thank you for watching. See you on next another video.